நமது ஜெபம் டிவியில் பரிசுத்த ஆவியின் விடுதலை நேரம். நிலைமைகள் தடுமாறும் பொழுது when we stumble, அத்தனை வேதனைகள் வரும். sufferings, சஞ்சலம் உள்ளே வரும் பொழுது sorrows, அத்தனை வேதனைகள் வரும். painful. ஆனால் ஒன்று, But one thing, எல்லாரும் பயந்திருக்கும் போது சொன்னார், everyone frightened. யூதா Judah. யூத கோத்திரத்தில் ராஜசிங்கம் அவர். APE Church presents the Hour of Holy Spirit's Deliverance every Monday at 7 p.m. Don't miss it. Only on ஜெபம் TV. ஆகமத்தின் புஸ்தகம் Nahum, முதலாம் அத்தியாயம் first chapter. 1081 என்று நினைக்கிறேன் பக்கம். ஆமா 1081. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children, முதலாம் அதிகாரம் first chapter, அதில் 15வது வசனத்தை முதலாவது ஒரு முத்தம் செய்யுங்கள். verses 15. இதோ இதோ சமாதானத்தை கூறுகிற சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. மலைகள் மேல் வருகிறது. யூதாவே, யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை உன் செலுத்து. பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து உன் வருவது வழியாய் இல்லை. கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். Big clap Lord. Glory to God. Hallelujah. 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 பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். சிஸ்டர், சகோதரி, இனி துஷ்டன் இனி துஷ்டன் உங்க வீட்டு பக்கமே வர மாட்டான். வரமாட்டான். முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கைகளை தட்டி தேவனுக்கு மூணாலையா சொல்லுங்கள். Praise be to God. பலத்த கைகளை Let தட்டி. us clap all. இந்த வருஷத்தின் முதல் திருவிருந்திலே தேவன் உங்களுக்கு வாக்கு The கொடுக்கிறார். first communion of this year, the Lord என்ன gave a வாக்கு promise. கொடுக்கிறார்? What is the promise? இதோ சுவிசேஷனுடைய பாதங்கள் கால்கள் மலை மேல் வருகிறது, சமாதானத்தை கூறுகிறவருடைய கால்கள் மலை மேல் வருகிறது Behold என்றார். on the mountains the feet of him who brings good news, who announce peace. ஆனால் But வேதம் சொல்லுகிறது, the Bible says, யூதாவே, Judah, உன்னுடைய பண்டிகை ஆசரி, celebrate your fest, உன்னுடைய பொருத்தனை நிறைவேற்று. pay your vows. துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை, Wicked will never அவன் come again. முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல். He is cut off completely. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பார்க்க Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let's clap all. தேவாதி தேவன் என்ன What சொல்லுகிறார்? does the Lord say? என் அன்பு மகனே மகளே, Son and daughter, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லும் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். pay your attention to the word of the Lord in the name of Jesus Christ. இந்த வார்த்தைகளை சற்று தெளிவாய் கவனிங்கள். Very clearly, காணக்கூடாத இறைவன் அருகே நின்று கொண்டிருக்கிறார். unseen God standing among us. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children, இந்த வேதத்தின் பகுதிகளை சற்று கவனிங்கள். pay your attention to this அவர் word. என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? உன் சத்துரு உனக்கு விரோதமாய் வருகின்ற எனிமி, Your enemy, those who come against அவன் you, முற்றிலும் he சங்கரிக்கப்பட்டான். is cut off completely. அவன் உன் வழியாய் வருவதே He இல்லை will not என்றார். come again in ஆனால் your ஒன்றே path. ஒன்று, But one thing, நம்முடைய முப்பிதாக்களின் தகப்பனாகி யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தார்கள். Jacob had 12 children. அந்த 12 பிள்ளைகளிலே மூத்தவன் ரூபன், அவன் சேஷ்ட புத்திரன். The elder is Reuben, having birthrights. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், Here the Lord says, ரூபனே, Reuben, உன்னுடைய பண்டிகை ஆசரி என்று சொல்லவில்லை. not say celebrate your feast. சிமியோன், உன் பண்டிகை ஆசரி என்று Not சொல்லவில்லை. mention any other name. என் அருமையான கர்த்தருடைய நப்தலி, Naphtali, உன்னுடைய பண்டிகை ஆசரி என்று சொல்லவில்லை. celebrate your feast. தான் உன்னுடைய பண்டிகை ஆசரி என்று சொல்லவில்லை. Never says no. ஆசேர், ஆசேர், உன் பண்டிகை ஆசரி என்று சொல்லவில்லை. Celebrate, no. அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன? He said, யூதா உன் பண்டிகை ஆசரி என்றார். celebrate your feast, O Judah. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. யூதா Judah, உன்னுடைய பண்டிகை ஆசரி Pay என்றார். your festivals உன்னுடைய பண்டிகை ஆசரி, உன்னுடைய பொருத்தனை நிறைவேற்று என்றார். and pay your vows. என் அன்பு சகோதரனை சகோதரியே, Brothers and sisters, பலத்தில் வேதத்தில் பலர் பலவிதமான பொருத்தனை செய்கிறார்கள். there is many vows in the Bible. இன்றைக்கு இந்த வருஷத்தின் முதலாம் பண்டிகையை பார்த்து சொல்லுகிறார், நீ யூதாவாய் மாறு. Those who celebrate this feast, be like Judah. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Let's clap. அத்தனை பேரும் பலிபீடத்தை இன்று நீங்கள் பார்க்க Pay வேண்டும். your attention to the altar. தேவன் 12 பேர்களில் ஒரே ஒருவன் இடத்தில் சொல்லுகிறார், He elects one among the 12. யூதா உன்னுடைய பண்டிகை ஆசரி என்று சொன்னார். Celebrate your feast, O Judah. இரண்டு காரியம், Two things. ஒன்று யூதா, இன்னொன்று பண்டிகை ஆசரிக்கும் விதம். One is Judah, second the way how to celebrate the festival. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. ஏன் யூதாவை மட்டும் ஆசரிக்க சொன்னார்? Why he command to Judah to யூதா என்பதற்கு Judah means தேசத்தில் நான் அறியப்பட்டவன் என்ற அர்த்தமாம். he is well known
among nations. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise God. பலத்த கைகளை தட்டி. Let us clap. வேதம் சொல்லுகிறது The Bible says, யூதாவில் நான் அறியப்படுவேன். In Judah I am well known. இஸ்ரவேலில் என்னுடைய நாமம் பெரிதா இருக்கும் என்றார். My name is great in Israel. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Let சொல்லுங்கள். us clap hard. தேவன் வேற யாரிடத்திலும் அறியப்படவில்லை. He never revealed anything to மோசே anybody. பார்த்து சொன்னார், Said to Moses, நான் யெகோவா என்னும் நாமத்தில் அறியப்படவில்லை. I am not known in the name of Jehovah. ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது இங்கே சொன்னார், But here the Lord நான் யூதாவில் அறியப்பட்டேன். I am well known in யூதாவின் Judah. மூலமா நான் அறியப்படுகிறேன். Through Judah. யூதாவின் மூலமாய் நான் சொல்லப்படுகிறேன். Through Judah. யூதாவின் மூலமாய் என் வல்லமை வெளிப்படுகிறது. I reveal my power through இஸ்ரவேலில் Judah. என்னுடைய நாமம் பெரிதாய் இருக்கும் என்றார். My name is great in கைகளை Israel. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. இன்றைக்கு ஒரு காரியத்தை பொருத்தனை செய்து கொள்ளுங்கள். Take a vow with God. சந்தர்ப்பத்தை உனக்கு சாதகமாக்கி பொய்யான வார்த்தைகளை இன்று பிரயோகிப்பதை மறந்து விடுங்கள். Cast out all the false allegations in your life. யூதா, Judah, உன் பண்டிகை ஆசரி என்றார். celebrate your feast. நஷ்டம் வந்தாலும் ஆணையிட்டதிலே தவறவே கூடாது. Gain or loss, don't இந்த bother. இந்த வேகங்கள் தலைகீழாக விழுந்தாலும் சரி, Clouds may fall down. ஆனால் ஒன்று One thing. அது உண்மையில் விழாது. It will not come upon you. ஐயோ விழுந்திரும் என்று ரூட்டை மாத்திக் கொள்ளாதே. So don't change your attitude. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Oh, let's clap. யூதா என்றாலே Judah. பரிசுத்த ஸ்தானம். Holy dwelling place. என் அன்பு மகனே மகளே, Beloved. மற்றவர்கள் சொல்லுவார்கள் Others may அப்படி say, இல்லை. no. யூதா என்றால் பரிசுத்த ஸ்தானம் என்ற அர்த்தம். Judah means a holy place. கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. சங்கீதங்களின் புஸ்தகம் 114 2 அதை பின்வருமாறு Psalm விளக்குகின்றன. 114 verses 2. என் அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். அதனால தான் தேவன் சொன்னார், So Lord said, நாகும் Nahum, நீ சொல். say. என்ன சொல்ல சொன்னார்? What to say? யூதாவே, Judah, உன்னுடைய பண்டிகையை ஆசரி. கைகளை தட்டி celebrate தேவனுக்கு your festival. பலத்த கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. பலத்த கைகளை தட்டி Lovely. தேவன் ஒரு ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது When the Lord bring up in His தேவன் presence, பரிசுத்தத்தை கொண்டு வருகிறார். through the holiness, அவர் பரிசுத்த ஸ்தானத்துக்கு உன்னை நியமித்து விடுகிறார். He appoint for the holiness. அதற்குத்தான் யூதா. That's what Judah. யூதா என்பதற்கு முழு மகிமை தெரியுமா உங்களுக்கு? Do you know the glory of யூதா Judah? என்பதற்கு கர்த்தரை துதிப்பேன் என்ற அர்த்தமா. Judah means I will praise God. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Glory be to God. ஹalleluya. Hallelujah. Big clap. கைகளை தட்டி. யூதா என்பதற்கு கர்த்தரை துதிப்பேன் என்ற அர்த்தம். Judah means I will praise God. லேயாள் கர்ப்பம் தரித்து பிள்ளையை பெற்ற பொழுது When Leah gave birth, அதுதான் அவளுடைய கற்பத்தின் அடைப்பின் நேரம் அது. there is a calling of வேதம் God. சொல்லுகிறது, Bible says, லேயாள் கர்ப்பம் தரித்து பிள்ளையை பெறும் பொழுது she gave birth son. அவனை பெற்று எடுத்த பொழுது When she gave birth, யூதா என்று பெயரிட்டால் she said, Judah. யூதா என்பதற்கு நான் கர்த்தரை துதிப்பேன். Judah means I will exalt the Lord. கைகளை தட்டி சிறுவலின் தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. ஹalleluya. Praise the Lord. That is a Judah. அதுதான் யூதா. என் அருமையான சகோதரனே, அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், யூதா உன்னுடைய பண்டிகை ஆசரே. So celebrate your festivals, O Judah. நான் சொல்லவில்லை. I am not. ஆதியாகமம் 29:35 சொல்லுகிறது. Genesis 29, அந்த வசனத்தை வாசிக்க 35. கேட்போமா? மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை ஒரு பெற்று குமாரனை பெற்றாள். இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். கைகளை தட்டி தேவனுக்கு பலத்த கை தட்டி. Yes, ஹalleluya. praise God. பிரியமானவர்களே, Beloved, சிலருக்கு சில பெயர்களை தேவன் வைப்பார். the Lord will make some name for somebody. எனக்கு நல்ல பேர் வந்தது என்று எண்ணிக்கொள்ள கூடாது. Don't think that I have good அந்த name. பேரை போல வாழ வேண்டும். Live according to your என் name. அன்பு மகனை மகளே, Son and daughter. யோசித்து பாருங்கள். Just think. வேதம் அப்படியே The சொல்லுகிறது. Bible says. என் அன்பு சகோதரனே சகோதரி, Brothers and sisters. என் அருகே இருக்கும் அருளாதர் இயேசு எனக்கு சொல்லுகிறதை I சொல்லுகிறேன். am saying what the gracious God என் அன்பு says. மகனை மகளே, Brothers and sisters. யூதா என்பதற்கு நான் கர்த்தரை துதிப்பேன் அர்த்தமா. Judah means this time I will praise the மெய்யான Lord. யூதா கர்த்தரை மட்டும் துதிப்பான். Truly Judah வேற will praise ஒன்றையும் God. பேச மாட்டான். Never speak anything. வேற ஒன்றையும் அலப்ப மாட்டான். Never speak. வேற ஒன்றையும் சொல்லவும் Never மாட்டான். say anything. பொய் பேச மாட்டான். Not saying lies. என் அன்பு மகனை மகளே, Son and daughter. வேதம் அப்படியே சொல்லுகிறது. The Bible says. கர்த்தர் எனக்கு கொடுத்தபடினாலே Because the Lord gave, நான் அவனுக்கு யூதா என்று பெயரிடுகிறேன். I will name him யூதா Judah. என்பதற்கு நான் கர்த்தரை துதிப்பேன் என்ற அர்த்தம். Judah means I will praise God. பக்கத்தில் கைகளை கொடுத்து சொல்லுங்கள், Shake your hand. நான் இன்று முதல் கர்த்தரை துதிப்பேன். நான் இன்று முதல் கர்த்தரை துதிப்பேன். நான் யூதா, And Judah. நான் பரிசுத்த ஸ்தானம், I am a holy place of நான் God. யூதா. I am Judah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. யோசித்து பாருங்கள். Just say. வேதம் சொல்லுகிறது, The Bible says. யூதா என்பதற்கு Judah means அறியப்பட்டவன் என்ற அர்த்தமாம். God is known in Judah. நான் கர்த்தரை அறிந்து கொள்ளும் யூதாவாய் இருப்பேன். I'll be Judah and I என் will மூலமாய் know God. கர்த்தர் அநேகருக்கு அறியப்படுவார். Through me
the Lord will reveal his. யூதாவே உன் பண்டிகை ஆசரி என்று சொன்னார். Judah, celebrate your festival. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. உங்கள் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். Through you the Lord delight to exalt. என் அன்பு பிள்ளைகளே, Children. ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் Keep கொள்ளுங்கள். it in mind. கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய பண்டிகை ஆசரிக்கிறவன் பாக்கியவான். Come to the temple of the Lord and exalt the festival கைகளை of God. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. ஹalleluya. Praise God. வேதம் அப்படியே சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of யூதா என்பதற்கு நியாயப்பிரமாணி என்ற அர்த்தமாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 60 அதிகாரம் 7வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Judah means judges. கீலேயாத் என்னுடையது, கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்பிராயீம் என்னுடைய தலையின் பலன், எபிராயிம் என்னுடைய தலையின் பலன். யூதா என் நியாயப்பிரமாணிக்கம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லையா. Praise God. பலத்த கைகளை தட்டி. Let us clap. இதெல்லாம் எந்துதான். ஆனா யூதா But Judah, நியாயப்பிரமாணி. judge. அவன் தான் தீர்ப்பு சொல்ல முடியும். He can justify anything. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. மற்றவர்கள் சர்வசாதாரணமாய் சொல்லுகிறார்கள். Others simply saying, இது கடைசி காலம். these are lost ஓ days. என் அன்பு மக்களே, Oh my children. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பக்கத்துல கை கொடு சொல்லி, நான் கிறிஸ்துவின் சபை. நான் கிறிஸ்துவின் சபை. சங்கீதம் 67 சொல்லுகின்றன. Psalm 60 verses 7. சங்கீதங்களின் புஸ்தகம் 108 சொல்லுகின்றன. 108 verses 8. யூதா என்பதற்கு நியாயப்பிரமாணி. Judah means judges. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. யூதா என்பதற்கு Judah means காப்பாற்றுகிறவன் என்ற அர்த்தம். savior. பல வண்ண வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு புறப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நீண்ட வருஷம் காத்திருந்த தேவனால் பிறந்த யோசேப்பை கொலை செய்யும்படி மத்த 10 சகோதரர்கள் ஒருமனப்பட்டிருந்த நேரத்திலே All the 10 brothers one mind to kill Joseph wearing a multicolored dress. ஒருத்தன் சொல்றான் கழுத்தறுத்து போட்டுடலாம்டான்றான். Somebody said, just cut off his ஒருத்தன் head. இவனை கையை வெட்டி போட்டுருவான்றான். Just chop him. இவன் போய் எனக்கு சொப்பனம் கண்டான், He had a vision, எனக்கு தரிசனம் சொல்றான், saying vision. அம்மா அப்பாலாம் இவனை வணங்கணும்னு சொல்றான். He said they will bow down me. என்ன திமிரு இவனுக்கு. What courage he has. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறான். They speak a lot. அப்ப முடிவு பண்ணிட்டாங்க கொலை செஞ்சிருவான் இவனை. Decided to kill ஒரு him. துஷ்ட மிருகம் அடிச்சு போய் அப்பா கிட்ட சொல்லலாம் முடிவு பண்ணிட்டான். He said some false allegation. ஆனா பாருங்க இந்த பொய்யர்கள் வந்து சொல்றாங்க நாங்கள் நிஜஸ்தர்கள் என்றார்கள். This liar says we are upright men. ஹalleluya. Big clap. Glory be to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, நடந்தது என்ன? what happened? யூதா பார்த்து கொண்டே இருந்தான். Judah திடீரென்று போனான். Suddenly, யூதா அவர்களை பார்த்து சொன்னான், he said to them, சகோதரர்களே, brothers, நம்முடைய சகோதரனை கொலை செய்து அந்த இரத்தப்பழினா நமக்கு என்ன லாபம்? What benefit for his blood? என்ன லாபம்டா அந்த இரத்தத்தால்? What benefit we have? அவனை கொலை செய்வதில் என்ன லாபம்? What is the benefit? இதோ இஸ்மவேலர் வருகிறார்கள், அவனிடத்தில் விற்று போடலாம் என்றார். யூதா தான் முதலாவது யோசேப்பை காப்பாற்றினவன். Judah only saved Joseph in his ஹalleluya. Praise God. யூதா, Judah. உன் பண்டிகை ஆசரி. Celebrate your இன்றைக்கு feast. பண்டிகைக்கு வந்திருக்கிற நீ உன்னுடைய பண்டிகையில் ஒரு அளவு கூட தவறக்கூடாது. Those who come to this festival, don't give up your வானமே இடிந்து விழுந்தாலும் சரி, blessing. Heaven may come down. நான் என் தேவனுக்கு முன்பு என் பண்டிகையை முடிவேற்றுவேன். I will celebrate my festival. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. யூதா சொன்னான், Judah said, என் சகோதரர்களே, my brethren, அண்ணா ரூபன், Brother, அண்ணா ஒவ்வொருவனை பார்த்து சொன்னான். all brothers, என்ன சொன்னான்? நம்முடைய சகோதரனை கொன்று அந்த இரத்த பழினா நமக்கு என்ன லாபம்? why should we submerge into the இதோ இஸ்மவேலர் blood of வருகிறார்கள், Joseph? Ismail are coming. அவனிடத்தில் விற்று போடும் என்றார்கள். We will sell him. முதலாவது யூதா தான் யோசேப்பை காப்பாற்றினான். First step, அவனை Judah தூக்கினார்கள் குழியிலிருந்து, அவனை விற்று போட்டார்கள். எகிப்திற்கு அவன் புறப்பட்டு he போனான். went to Egypt. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 37 அதிகாரம் Verses 37, 27 28 வாசித்து பாருங்கள். 27 and வேதம் 28. அவ்வளவு அழகாக சொல்லுகின்றன. The Bible says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். listen the word. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, எத்தனை கிருபை நிறைந்த வார்த்தைகள். what a merciful 26 27 சொல்லுகின்றன. 26, 27. என்ன சொல்லுகின்றன? What is the word of saying? நாம் சகோதரனை கொன்று அந்த இரத்தப்பழி நமக்கு என்ன லாபம்? What profit is it for us to kill our brother? இதோ cover up his வருகிறார்கள். யாரே? blood? இஸ்மவேலர்கள். Ishmaelites are விற்று coming. போடும் என்றார்கள். We will sell. அவனை விற்று போட்டு விட்டார்கள். And they sold நடந்தது him. என்ன? What happened? தேவன் அவனை அங்கே உயர்த்தி And the வைத்திருந்தார். Lord lift up him. நாட்கள் ஓடியது. The days passed. உலகமெங்கும் பஞ்சம் வந்தது. Famine sweep up the world. உலகமெங்கும் பஞ்சம் வந்தது. Famine sweep up the இயேசு world. நாமத்தில் இந்த புது பைபிளை வைத்து சாட்சியாய் சொல்லுகிறேன். In the name of Jesus. உலகமெங்கும் வசனத்தை கேட்க கூடாத பஞ்சகாலம் வரும். அப்பொழுது ஒரு இடத்தில் ஆகாரம் இருக்கும். அது யோசேப்பின் இடத்தில், யூதாவினால் காக்கப்பட்ட இடத்திலே. There is a day will come, the world will experience famine of the word of the Lord, but
Judah have என் sufficient அன்பு words. தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. நடந்தது என்ன? What happened? எல்லாம் முடிந்து விட்டது. Everything is over. ஒரு தவறு நடந்து விட்டது. There is an error. அந்த தவறை செய்து விட்டார்கள். நடந்தது என்ன தெரியுமா? What happened? எவனும் யோசேப்பு கிட்ட நெருங்க முடியல. No one can draw near. பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறான். They were frightened. ஒவ்வொருத்தன் ஆடுறான். Everyone frightened. யூதா போனான். But Judah drawn near கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Joseph. Hallelujah. அப்பொழுது யூதா அவன் அண்டை கிட்டை சேர்ந்தான். Judah drawn near. கிட்டை சேர்ந்து சொன்னான், And said, என் ஆண்டவனே, Oh my Lord. உம்முடைய செவிகள் கேட்க ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறேன், நீங்கள் செவி கொடுத்து கேட்பீர்களாக. Let me say one word. Could you hear me? நீங்கள் பார்வோனுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள் You are என்றார். like Pharaoh. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மத்திய ஆகாயத்தில் ஒரு நாள் அவர் வருவார். Only on the mid-earth the Lord will come. வானங்கள் அவருக்கு வழி கொடுத்து நிற்கும். Heavens will give way to him. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரம் அவரை பணிந்து கொள்ளும். Sun and moon and stars will bow அவர் down before him. மேகங்களுடன் வருகிறார். Coming with the clouds. கண்கள் யாவும் அவரை காணும். Every eyes will கைகளை see. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let us clap all. ஹalleluya. Praise the Lord. ஒன்றே ஒன்று நான் சொல்லுவேன். Only I tell you. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. என் அப்பன் இயேசு இன்றைக்கு வருவாரானால், If the Lord comes ஓ today, யூதாக்களே, நீங்கள் Judah. புறப்படுவீர்கள். you will go with him. ஹalleluya. Praise God. அவன் சொன்னான், He said, நீ பார்வோனுக்கு ஒப்பாயிருக்கிறாய். you are equal to Pharaoh. பார்வன் சொன்னான், Pharaoh said, நான் சொன்னா கூட கேள, உன் பேச்சை கேட்காம ஒருத்தன் கூட கால் நீட்ட கூடாதுன்ட்டான். unless your permission no one could touch their அப்பேற்பட்ட hands. யோசேப்பை சந்தித்த முதல் மனிதனும் காப்பாற்றினவனும் யோசேப்பின் காதில் ஒரு வார்த்தை சொன்னவனும் யூதா மாத்திரமே. The first person one to approach Joseph is Judah. கைகளை தட்டி அப்பாவுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Say three hallelujah. ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 44:21 சொல்லுகின்றன. 44 verses. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உம்முடைய காதில் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், என் ஆண்டவனே, நீ பார்வோனுக்கு ஒப்பாயிருக்கிறாய் என்றார். Let me say one word, you are like Pharaoh. 44ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 18 கூறுகின்றன. Verses 18. என் அன்பு மகனை மகளே, சற்று கவனித்து பாரு, என்ன கவனிங்கள். Listen. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நாட்கள் ஓடியது, the days pass. ஒரு சம்பவம் நடந்தது. There was a matter. என்ன சம்பவம் தெரியுமா? What is that? எகிப்திலே யோசேப்புக்கு 2 பிள்ளைகள். Joseph had 2 children in Egypt. ஆனால் But கோசேன் நாட்டில் in Goshen, யோசேப்பு தன்னை சந்திக்க வரும்படிக்கு to meet யாக்கோபு ஒருவனை அனுப்பினான். Jacob sent a அவன் person. பெயர்தான் யூதா. He was Judah. கையை தட்டி வரலையே சொல்லுங்க. Praise the Lord. ஹalleluya. Amen. ஹalleluya. பலத்த கைகளை தட்டி, ஓ என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் பிதாவா நான் நின்று சொல்லுகிறேன், யாக்கோபாய் நின்று சொல்லுகிறேன், உங்களை நான் அனுப்புவேன் யூதாவாக. I will send you like Judah. ஆமென். Amen. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? விசுவாசிக்கிற அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. ஆதியாகமம் 46:28 வாசிக்க கேட்போமா? 46 verses. கோசே நாட்டிலே கோசே நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி தன்னுடைய 2 பிள்ளைகளோடு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினார். கையை தட்டி வரலையே சொல்லுங்களேன். ஹalleluya. பிள்ளைகளே, Children, ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், want to keep in your mind. இன்றைக்கு நான் யாக்கோபாய் நிற்கிறேன், As Jacob, I am உங்களை standing. பெற்ற தகப்பனாய் நிற்கிறேன், As your father. உங்களை பெற்ற தகப்பனாய் நிற்கிறேன். As your father. உங்களை நான் அனுப்பும் பொழுது When I send you. எதற்கு அனுப்புவேன் தெரியுமா? What purpose? யூதாவாகவே அனுப்புவேன். Go like Judah. என்ன விசுவாச கைத்தட்டு. Hallelujah. இதான் கைத்தட்டா? Just clap. இவ கை கொடு சொல்லுங்கள். Shake it up. யூதா, Judah, உன் பண்டிகையை ஆசரி, celebrate your festival. பொருத்தனையை என்ன செய்ய? நிறைவேற்று. அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. இன்றைக்கு நீ புசிக்கிற இந்த பண்டிகையின் பலன் தான் Today the strength what you are going to eat உன்னை உயரமான ஸ்தானத்திற்கு கொண்டு வரப்போகிறது. will lift up you into the high places கைகளை of தட்டி God. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. நடந்த சம்பவத்தை பாருங்கள். Look at the thing what happened கோசே நாட்டில் in Goshen. யோசேப்பினை சந்திக்க வருகிறான். Joseph coming to meet யூதா, Judah, நீ முதலில் போ என்றார். go before me. நீ போ என்றார். Go before me. யூதா புறப்பட்டான். Judah went. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, ஒருவேளை நீ சிறையிருப்பில் இருக்கிறாயோ, you are in captivity, சஞ்சலத்தில் வாழ்ந்தாயோ, exile, தவிப்பில் வாழ்ந்தாயோ, suffering, ஒன்று மனதில் வைத்துக் want to keep கொள்ளுங்கள், it in mind. இனி விடுவிக்கப்பட்டாய். you are delivered, நீ விடுவிக்கப்பட்டாய். you are released. நான் வேற ஒன்றும் சொல்லவில்லை. I never say anything. உனக்கு விடுதலை குறிக்கப்பட்டு விட்டது. You are released. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Amen. பலத்த கைகளை தட்டி Praise God. சந்தோஷ
சந்தோஷத்தோடு கூட joyfully. என்ன விசுவாச கைத்தட்டு, Clap with faith. பலத்த கைகளை தட்டி Let's clap all. ஹalleluya Praise the Lord. ஹalleluya. Hallelujah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். One thing keep it in the mind. இன்றைக்கு நீ தேவ பிள்ளை என்று மட்டுமல்ல, Not only- யூதா என்று Not முத்திரைக்கப்படுகிறாய். only you are a child of God, the Lord seal you the name of Judah. யோசுவா மரித்த பொழுது When Joshua died, இஸ்ரவேல் ஜனங்கள் தனிமையா நிற்கப்பட்டார்கள். people of Israel like an orphan. They were, மோசே உயிரோடு இருந்த நாட்களில் when Moses lived, மோசே பார்த்து சொன்னார், they said to மோசே Moses, நூனியின் குமாரனாகிய ஜோஷுவாவை உன் ஸ்தானத்துக்கு அபிஷேகம் பண்ணு என்றார். replace Joshua into your position. அது ஒரு பெரிய அற்புதம் தான். It's a miracle. ஆனால் But நூனியின் குமாரனாகிய ஜோஷுவா மரித்து போய்விட்டார். Joshua died. ஜனங்கள் நட்ட நடுவில் நிற்கிறார்கள். People suffering. ஒரு பக்கம் கானானியர்கள் விரோதமாய் வந்து Once விட்டார்கள். the Canaanians came, எல்லாரும் போய் ஜெபிக்கிறார்கள். everybody standing. எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். They pray unto God. ஆண்டவரே, Lord, ஜோஷுவா போய் விட்டார், Joshua was not there. மோசேயும் போய் விட்டார், Moses also கானானியர்கள் வந்து விட்டார்கள், Canaanites came. நாங்கள் என்ன செய்ய போகிறோம் What we have to என்று do? புலம்பினார்கள். They cried. அப்பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள். They cried. கர்த்தர் சொன்னார், God said, கானானியோட யுத்தம் பண்ணுவதற்கு முதலாவது புறப்படுவானாக யூதா. First of all, Judah go before and fight the battle. நிர்பந்தமான சூழ்நிலை, Miserable condition for the people of Israel. என்ன நடக்க போகிறது What என்று is going to தெரியவில்லை. happen? They do not know anything. ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். Start to pray. அவர்கள் ஜெபிக்கும் பொழுது When they pray, சேனைகளின் கர்த்தர் சொன்னார், the Lord of hosts, யூதா Judah, முதலில் எழுந்து புறப்பட்டு அவனுக்கு யுத்தம் பண்ணுவானாக. first of all, go first and do the battle. அதனால தான் கர்த்தர் சொன்னார், So the Lord இதுவரை உன் ஆசீர்வாதத்தை பூட்டி வைத்திருந்த சாத்தானுடைய கதவை திறக்க நீங்கள் யூதாக்களாய் You போவீர்கள். open the doors of evil, go like Judah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. என் ஜனமாகிய இஸ்ரவேலர்களே, Oh, my people Israel, நீங்கள் ராஜரீகத்துக்கு you சொந்தக்காரர்கள். belong to royal diadem. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. யூதா முதலில் புறப்படுவானாக. Judah, go first. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. அதனால தான் So, பத்துமன் தீவிலே யோவான் கண்ட தரிசனத்திலே in Patmos Island, the vision of ஒரு John, சம்பவம் நடந்தது. there was a matter. அங்கே பாருங்கள், ஜோஷுவா போய்விட்டான் தவறிமாடிக் கொண்டிருக்கிற நேரத்திலே There is no perfect leader in their life. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1 ஒன்று 2 சொல்லுகின்றன. Judges chapter 1 verses 1 and 2. ஆனால் இங்கே வெளிப்படுத்தல் விசேஷத்தை பாருங்கள். The Revelation. 1 முதல் 5 வசனத்தை வாசித்து பாருங்கள். Chapter 5 verses 1. அப்பொழுது உருளும் புறமும் எழுதப்பட்டிருந்து 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை சுருளில் சிங்காசனத்தில் மத்தியில் வீற்றிருடைய வலது கரத்தில் கண்டேன். I saw right hand of the Lord, there was a scroll sealed up with the 7 seals. அதை வாங்கவும் திறக்கவும் பூமியில ஒருத்தன் இல்லை என்று சொல்லிட்டாங்க. There is no one to worthy. ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டபோது நான் மிகவும் அழுதேன். I cried deeply. அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, One of the elders அழ வேண்டாம், should not be crying. அழ வேண்டாம், Stop weeping. அழ வேண்டாம், Stop weeping. இந்த முத்திரைகள் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஒருவர் இருக்கிறார், அவர் வேற யாரும் இல்லை, யூத கோத்திரத்தின் ராஜசிங்கமும் தாவீதின் வேருமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். Stop weeping, behold the lion that is from the tribe of Judah, the root of David, has overcome. So to open the book கை and கொடு it சொல்லுங்க, seals. கையை கொடுத்துக்கங்க. என்ன ஒரு பக்கம் பாருங்க, Look at here. சொல்லுங்க, யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கம் அவர், தாவீதின் வேருமவர். கைத்தட்டி பாடுமா? கோத்திரத்தின் ராஜசிங்கமவர், தாவீதின் வேருமவர், சதா காலத்திலும் அவர் நாமத்திலே நாம் ஜெயம் அதை கண்டிடுவோம். சதா காலத்திலும் அவர் நாமத்திலே நாம் ஜெயம் அதை கண்டிடுவோம். என் அன்பு மகனை மகளே, son and daughter, யோசித்து பாருங்கள். just think, என் அன்பு பிள்ளைகளை, children of God, ஒன்றை மனதில் வைத்துக் want கொள்ளுங்கள். to keep it in your mind. நிலைமைகள் தடுமாறும் பொழுது When we stumble, அத்தனை வேதனைகள் வரும். sufferings, சஞ்சலம் உள்ளே வரும் பொழுது sorrows come, அத்தனை வேதனைகள் வரும். painful. ஆனால் ஒன்று, But one thing, எல்லாரும் பயந்திருக்கும் போது சொன்னார், everyone frightened. யூதா, Judah, you first stand up your go. முதலாவதாக அவன் புறப்பட கடவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அதனால தான் சொன்னார், So, யூத கோத்திரத்தில் ராஜசிங்கம் the அவர். line of Judah. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. என் அன்பு மகனே மகளே, Hallelujah. அதனால தான் சொன்னார், So, யூதாவே, Judah, உன்னுடைய பண்டிகையை celebrate ஆசரி. your festivals. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க,
இன்னைக்கு பண்டிகைக்கு வந்திருக்கீங்க. Today coming to the festival of நீங்க God. பாக்கியவான்கள். You are blessed. நீங்கள் You are பாக்கியவதிகள். blessed. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. இந்த பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டுமா? How we should celebrate? யாத்ராகமத்தின் புத்தகம் 12:17 வாசிப்போமா? Exodus 12 verses 17. இரண்டாவதாக யாத்ராகம் 12:17. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. யூதா பண்டிகை தான் ஆசரிக்கப்படுகிறது. The festival of Judah always celebrated. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Amen. பலத்த கைகளை தட்டி சொல்லணும். யாத்ராகம் 12:47 வாசிப்போமா? இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் இஸ்ரவேல் சபையோர் எல்லோரும் அதை ஆசரிக்க கடவர்கள். கை தட்டியா. Let us இந்த வேதத்தை சற்று கவனித்து look பாருங்கள். at the Bible. முழு சபையார் என்ன செய்யணுமா? Congregation ஆசரிக்கணும். கையை should தட்டி ஒரு அல்லேலூயா celebrate. சொல்லுங்களே. கடைசி வரை You can முடிவு never, பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். he who remain till the end will be saved. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. கர்த்தர் வருமளவும் Until the visitation of கர்த்தர் God. வருமளவும் Until the visitation ஒரு of God. அல்லேலூயா சொல்ல மாட்டியா? என்ன விசுவாச கைத்தட்டு. ஒரே ஒரு காரியம். One thing, ஆதியாகமம் 49 Genesis 49, 8 8, 9 9. 10 வாசிக்க கேட்கலாம். யூதாவே, யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யூதாவே சகோதரர்களால் புகழப்படுகிறவன் நீயே. உன் கரம், Judah, your brothers shall praise you. ஆ, உன் கரம் ஆ. உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். வாசி. உன் தகப்பனுடைய புத்திரர், உன்னுடைய தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். உனக்கு முன் பணிவார்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசி. யூதா பாலசிங்கம், யூதா பாலசிங்கம். நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, என் மகனே சிங்கம் போலும், சிங்கம் போலும் கிழசிங்கம் போலும் கிளை சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? யார்? சமாதான கர்த்தர் வருமளவும். சமாதான கர்த்தர் வருவளும் இஸ்ரவேலை விட்டு யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவது இல்லை. யூதாவை விட்டு செங்கோல். நீங்குவது கை இல்லை. தட்டி செங்கோல். The scepter shall not depart from Judah, nor யூதாவை ஆளுகிற செங்கோல். the rulers. அதனால தான் scepter. சொன்னார் எல்லா சபையும், All the congregation. எந்த திருச்சபை இப்படி அப்பத்தை ஆசரிக்கிறதோ அந்த சபையில தான் செங்கோல் இருக்கும். Which congregation participate like this, they will experience the scepter of Judah. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு. செங்கோல் என்னை விட்டு நீங்குவதில்லை. Scepter will never ever go யூதாவை away. விட்டு செங்கோல் Never away. நீங்குவதே இல்லை. Depart from ஒரு Judah. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what I was saying. 47 வாசிக்கலாம் யாத்ராகமத்தை. இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் எல்லோரும் அதை ஆசரிக்க கடவர்கள். அதை ஆசரிக்க கடவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். All the congregation of பக்கத்துல Israel நான் ஆசரிக்க வந்திருக்கிறேன். how to celebrate நான் this. தவற மாட்டேன். I will never ஒரு ever fail. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதைத்தான் பவுல் சொன்னார். So Paul அதை the apostle. எப்படி ஆசரிக்க வேண்டும்? How to celebrate. அதை எப்படி ஆசரிக்க How to வேண்டும்? celebrate. வேதம் சொல்லுகிறது. The Bible says. 1 கொரிந்தியர் 5:8 First வாசிக்கலாம். Corinthians 5 verses 8. புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பழைய புளித்த மாவோடு அல்ல. அல்ல, துர்க்குணம் துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. அல்ல. இந்த மூணு உனக்கு இனிமே தேவையில்லை. You ஆமென் don't want சொல்லுங்களேன். malice and பக்கத்துல கை wickedness. சொல்லு. இனி பழசு துப்புரவு துப்புரவு உண்மை என்னும் உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே புளிப்பில்லா அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கைகளை கடவோம். தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை ஆசரித்தவன் தான் யூதா. Judah celebrate the festival day. இப்படி ஆசரிப்பதான் திருவிருந்து. To celebrate in this way. அதுதான் that is பஸ்கா. That is Passover. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many believe? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு இருந்த பொழுது And 2000 years சீசர்கள் ago, இயேசுவிடத்தில் வருகிறார்கள். disciples came to வேதம் Jesus. சொல்லுகிறது. Bible says. லூக்கா 22ஆம் அதிகாரம் 7வது வசனம் முதல் 15 வசனங்கள் வரை வாசித்து பாருங்கள். Luke chapter 7வது வசனத்தை வாசிக்கலாம். பஸ்காவை பலியிட வேண்டிய பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து பேதுருவையும் யோவானை அழைத்து நாம் பஸ்காவை புசிக்கும்படி ஆசரிக்கும் போது சொன்னாரு, துப்புரவு உண்மை உண்மை. Faithful and purity. அதில் துப்புரவு Purity, பேதுரு, Peter. உண்மை யோவான். Truth is John. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பக்கத்துல கை கொடுத்து சொல்லியா, Shake your hand. நான் அப்படி மாறணும். I'll be like that. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. ஹalleluya. Amen.